குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்க லாங்குவேஜ் செக் அவுட் பாயிண்ட் பார்க்கலாம். லிஸ்ட் மஸ்ட் பி ஃபாலோடு பை ஷுட். அதாவது லிஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னாடி வந்து எப்பயுமே ஷுட் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒர்க் ஹார்ட் லிஸ்ட் யூ வில் ஃபெயில். அதாவது யூ வில் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ராங் சென்டென்ஸ். கரெக்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஒர்க் ஹார்ட் லிஸ்ட் யூ ஷுட் ஃபெயில் அப்படின்னு தான் நம்ம ரைட் பண்ணோம். இதெல்லாம் வந்து எதில் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரரில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூஸிங் இன்ஃபினிட்டிவ் யூஸ் ஹவ், வாட், வென் ஆஃப்டர் த வேர்ட் நோ. அதாவது நோங்கிற வேர்டுக்கு அப்புறமேட்டு ஹவ், வாட், வென் இது மாதிரி இன்ஃபினிட்டிவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ நோ டு குக் அப்படின்னு சொன்னா அந்த சென்டென்ஸ் ராங் சென்டென்ஸ். எப்படி சொல்லணும்னு பாருங்க, ஐ நோ ஹவு டு குக். எனக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியும், எனக்கு சமைக்க தெரியும் அப்படிங்கிறத விட எனக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எ ப்ரொனவுன் டேக்ஸ் ஆப்ஜெக்டிவ் கேஸ் ஆஃப்டர் லைக் ஆர் அன்லைக். அதாவது லைக்கும் அன்லைக்கும் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, யூ வில் நெவர் see a man like he. இப்படி சொன்னா ராங். அதாவது லைக்கு அப்புறம் வந்து ப்ரொனவுன் தான் வரணும். இது வந்து சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கு. ஸோ இது வந்து ராங் சென்டென்ஸ். ரைட் சென்டென்ஸ் பாருங்க, யூ வில் நெவர் see a man like him. இப்படி தான் சொல்லணும். ப்ரொனவுன் ஹிம்ங்கிறது வந்து ப்ரொனவுன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.